ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு வித் கவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து இன்னமுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய பேத்தி ஆராத்யா பாப்பா. எங்கள் அரவிந்த், அதாவது எங்கள் அக்கா பையன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது மாதிரி தான் மடியில் உட்கார வச்சு ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டு இருப்பேன். இப்போ வந்து அவனுடைய பிள்ளைய வந்து மடியில் உட்கார வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அக்கா வந்து வேலைக்கு போகும்போது 2 பக்கம் ஜன்னல்லையும் சீலையை கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து தூக்குரேட்டு. அதில் இப்படி தான் இருக்கும். இதில் தான் உட்கார வச்சு நான் வந்து அவனை ஆட்டி தூங்க வைப்பேன். தூங்காத போது பார்த்தீங்கன்னா இது மாதிரி நானும் வந்து மடியில் உட்கார வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருப்பேன். இந்த விஷயத்தில் வந்து நான் இன்னமுமே மாறலை. நான் வந்து அப்போ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்னமுமே இருக்கேன். எனக்கு வந்து நான் எவ்வளோ வயசானாலும் எனக்கு வந்து ஊஞ்சல் ஆடுறது, இது மாதிரி சீலையில் கட்டி தொட்டில் ஆடுறது, இது எல்லாமே வந்து மாறவே மாறாது. இது வந்து எனக்கு பிடிச்ச விஷயம். இதை வந்து நான் எப்போவுமே பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊஞ்சல் எல்லாம் ஆடினதுக்கப்புறம் வைஷுமாக்குமே ஊஞ்சல் ஆடுறது ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எனக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சொந்த வீட்டில் ஊஞ்சலை கட்டி ஜாலியாக வந்து ஆடணும் அப்படின்றது வந்து எனக்கு ஆசை. கண்டிப்பாக வந்து அது சீக்கிரமாக நடக்கும். நான் வந்து ரொம்பவுமே நம்புகிறேன். பாப்பா ஊஞ்சலெல்லாம் ஆட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதிரா குட்டியும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் வந்து இலந்த பழம் பறிக்க போகலான்னு சொல்லி போயிருக்கேன். அந்த பாப்பா வந்து, அக்கா அங்கே இலந்த பழம் இருக்குது, பறிக்கலாமா அப்படின்னு சொன்னால், ஆமாவா சரி வா போய் பறிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆசையாக வந்து நானும் சின்ன பிள்ளை மாதிரி ஓடி வந்தேன். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த இலந்த பழம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான், எங்கள் அக்கா, எங்கள் பெரியப்பா வீட்டு அக்கா எல்லாரும் வந்து பறிக்க போவோம். பறிக்கிறதுனா சும்மா போக மாட்டோம். ஆற்றுக்கு வந்து இந்த மாதிரி சமயத்தில் ஆற்றுலலாம் தண்ணி ஓடும். ஆற்றுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு மூட்டை துணியை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் நான் எங்கள் அக்காங்கெல்லாம் போகும்போது ஆற்று மேட்டில் அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இலந்த மரம், காரப்பழ மரம் இதெல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு இலந்த பழம் பறிச்சுட்டு காரப்பழம் பறிச்சுக்கிட்டு அதெல்லாம் ரொம்பவுமே ஜாலியாக இருக்கும். ரொம்ப வந்து சந்தோஷமான அனுபவம். நிறையா வந்து கையெல்லாம் கிழிச்சிக்கும். காரப்பழம் இலந்த பழம் பறிக்கும் போது கை வந்து நிறைய இடத்துல கிழிச்சிக்கும். இருந்தாலும் வந்து இலந்த பழம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் பறித்து சாப்பிடுவோம். பறித்து சாப்பிட்டுட்டு ஆற்றுல வந்து குளிச்சுட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இன்னமுமே வந்து நான் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த வாட்டி தான் ஆற்றுக்கு போய் நாங்கள் குளிக்கவே இல்லை. யாருமே வந்து கூட்டிகிட்டு போகலை. ஆறு வந்து பக்கமாக இல்லை, தூரமாக இருக்குது. அதனால் வந்து யாருமே கூட்டிகிட்டு போகல. நான் போயிருந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி கம்மியாக போச்சு. அதையும் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மாடெல்லாம் அங்கே குளிச்சுது, அதனால் நான் குளிக்கலை. இது மாதிரி வந்து கிராமத்தில் ஒரு சில விஷயத்தை வந்து இன்னமுமே வந்து நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ இலந்த பழம் பறிக்கும் போது கூட பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறவங்கலாம் ஹாரன் அடித்து பார்த்துட்டு போகிறாங்க. யார் என்ன பார்த்தாலும் வந்து எனக்கு கவலை இல்லை. நான் வந்து இன்னமுமே சின்ன பிள்ளையாக இருக்க, என்ன நான் சந்தோஷமாக வச்சுக்க, சின்ன பிள்ளையாகவே இருக்கணும்னு தான் நான் வந்து விரும்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், எனக்கே தெரியும். நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நடந்ததை நான் இன்னமுமே அப்படியே தான் இருக்கேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இலந்த பழம் பறிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா, அக்கா நீங்கள் அந்த பாட்டு பாடுங்கக்கா, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால், சரி அந்த பாட்டை உங்களுக்காகவும் நான் பாடுறேன். செக்க செவந்த பழம், தேனாட்டம் இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், இது ஏழைக்கெல்லாம் ஏற்ற பழம். இலந்த பழம் ரொம்பவுமே வந்து இந்த இலந்த பழம் பாட்டெல்லாம் முன்ன கேட்டிருக்கேன். இப்போ இலந்த பழத்தை பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதை தான் வந்து முனைவிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பாப்பா, அக்கா நீங்கள் பாடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அங்கே போகிற வண்டி சத்தத்தில் வந்து வாய்ஸ் சரியாக கேட்கல. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது வந்து உங்களுக்காக நான் வந்து பாடியிருக்கேன். சும்மா ஒரு 2 லைன் தான் பாடினேன். எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போர் அடிக்கும்னு தெரிஞ்சு தான் நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஏன்னா தினமுமே ஒரு வீடியோ போட்டாகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கேன். அதனால் வந்து சரின்னு சொல்லி இதையே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது மாதிரி எங்கன்னா இலந்த பழ மரத்தை பார்த்தா போய் பறிப்பீங்களா?
நான் வந்து இழந்த பழம்னு கிடையாது, புளியாம்பழம் இருக்கு இல்லையா, புளியாம்பிஞ்சு அதை கூட பறித்து சாப்பிடுவேன். இழந்த பழம், காரப்பழம், புளியாம்பிஞ்சு, அதுக்கப்புறம் கொய்யாக்காய், நெல்லிக்காய், இதெல்லாம் எங்கே பார்த்தாலுமே வந்து நான் போய் பறிப்பேன். சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுமோ அதையும் தான் நானும் செஞ்சு சாப்பிடுவேன். இதெல்லாம் வந்து யாரும் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. காலம் மாறலாம், வயசு மாறலாம், ஆனால் மனசு வந்து என்றைக்குமே மாறாது இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருந்தேன். ஆனால் வீடியோஸ் எடுக்க எனக்கு நேரமே இல்லை. கண்டிப்பாக நாளைக்கு வந்து உங்களோட அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.